அதே போல இந்த வாழ்க்கை தொடர்ந்து உங்களுடைய ஊழியர்களுக்கும் ஐயா ஊழியர் செய்கிறாங்க. சகோதரி அவங்க வந்திருக்காங்க, அவருடைய கணவர் வந்திருக்காங்க, வாழ்வு பிள்ளைகள், தாய்மார்கள், பெரியவர்கள், சிறு பிள்ளைகள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சபை இங்கே ஸ்தாபிக்கப்படுவதற்கு காரணமாக இருந்த அத்துணை நல்ல உள்ளங்களை நினைத்து நாங்கள் வாழ்த்துகிறோம். தேவனை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுக்கு ஒரு விசேஷமான வார்த்தையை கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தையை நாம் எடுத்துக்கொள்ளலாம், வாசிக்கலாம். ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகம் 5வது அதிகாரம் 14வது. நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமையை அல்ல நன்மையை தேடுங்கள், நன்மையை தேடுங்கள். அப்பொழுது நீங்கள் சொல்லுகிறபடியே சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்துல இருக்கிறவங்களை பார்க்கணும், பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறவங்களை பார்க்கணும். கை கொடுத்து நீங்கள் பிழைக்கும்படி சொல்லுங்க. நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமையை அல்ல நன்மையை செய்யுங்கள். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லிட்டீங்களா? 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 குழந்தைங்க சொல்லிட்டீங்களா? குழந்தைங்க சொல்லிட்டேன் சொல்ல மாட்டியா? பத்தியா? குழந்தைங்க சொல்றது யாருக்கு? குழந்தைங்க சொல்றது பெரியவங்களுக்கு வேணா சொல்லிக்கலாம். குழந்தைங்க தான் முதல்ல சொல்லணும். ஏன்னா வளர்ற குழந்தைய பார்த்து சொல்லணும், நீ பிழைக்கும்படிக்கு, நீ வளரும்படிக்கு, நீ ஆசீர்வாதமாக இருக்கும்படிக்கு. கரெக்டா? அப்பதானே என்ன அப்படியே சொல்லிட்டீங்க சரியா? என்னடா இவரை என்ன எடுத்துட்டு வர போல அப்படின்னு ரொம்ப எடுத்துட்டு வர போல. இப்படி டைம் வேற ஆகி போச்சு, பசி வேற இருக்கு. பசி இருக்குதா? நீங்க கையை தூக்கி நான் நிறுத்திடுறேன் சரியா? அதனாலதான் வெயில் கொடுத்துருக்காரு. நம்ம நல்லா கவனிங்க. இந்த வெயில் நம்ம வெத்து போய் ஐயோ வெயிலாகுதே 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 அப்படின்னு சொல்லிட்டு இருந்த காலம் போய் எப்போ வெயில் வரும்? மழை வரல மழை வரல மழை வரல. கரெக்டா? ஆனா மழை வந்தா ஐயோ எப்படா நிறுத்தம் இல்லையா? இப்படிதான் நம்ம வாழ்க்கை மாறி போச்சு இல்லையா? உண்மைதானே? ஆனா என்னன்னா நமக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது இல்லையா? கரெக்ட் தானே? நமக்கு ஒரு விஷயம் என்ன பண்ண புரியுறது இல்லை. கடைசி வரையிலும் இப்படியேதான். இங்க ஊழியர் அழகா ஜெபம் பண்ண ஆரம்பிச்சோம். நிறைய பேர் இல்ல, நிறைய பேரு சொல்ல மாட்டேங்கிறீங்க. நிறைய பேர் இல்ல. ஏன் இல்லைன்னு அப்புறம் கேட்கிறேன் சரியா? அப்ப எனக்கு அருமையான தேவ ஜனமே என்னன்னு சொல்லி ஜெபம் பண்ணாரு. ஐயா நிறைய மழை வெள்ளம், நிறைய பேர் இங்க இருக்காங்க, கேம்ப்ல இருக்கிறாங்க இல்லையா? நிவாரண முகாம்கள்ல இருக்கிறாங்க. வெள்ளம் வந்துருச்சு, சாப்பாடு கிடைக்கல, மருத்துவமனையில இருக்கிறாங்க, நிறைய பிரச்சனை நிறைய பிரச்சனை. ஆனா என்னைக்குமே நம்ம ஒரு விஷயத்தை யோசிச்சதே கிடையாது, ஏன் எனக்கு இந்த பிரச்சனை? உண்மைதான். இன்னும் ஒண்ணு சொல்ல மாட்டேங்க. எனக்கு தெரியுமா அவங்க எல்லாரும் என்ன பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்கீங்களா இல்லையா? பார்த்திருக்கீங்க. அப்ப எனக்கு அருமையானே தேவஜனமே, நாம் ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்வதே இல்லை. என்ன அப்படின்னா 2020 வந்தாலும் நாம் எங்க இருக்கிறோம்? எப்படி இருப்போம்? எப்படின்னா அப்படியேதான். 2021 வந்தாலும் அப்படியேதான் இல்லையா? 22 வந்தாலும் அப்படியேதான். கொரோனா வந்தாலும் அப்படியேதான் இருக்கும். மழை வந்தாலும் அப்படியேதான் இருக்கும். வெள்ளம் வந்தாலும் அப்படியேதான். கரெக்டா? ஆனா இது எல்லாம் எதுக்கு நமக்கு வருது அப்படின்னா பிழைக்கும் படிக்கு இல்லையா? ஆக்சுவலா மழை எதுக்கு? ஆசீர்வாதமா இருக்கு. ஆனா இன்னைக்கு மழை அப்படி வருதா? மழை அப்படி வருதா? வரவே இல்லை. எப்ப மழை பெஞ்சாலும் வெள்ளம் போதுன்றாங்க. அரை மணி நேரம் மழை பெஞ்சாலும் வெள்ளம் போதுன்றாங்க இல்லையா? ஒரு நாளுக்கு தாங்க மாட்டேது நம்ம ஊர் இல்லையா? ஒரு நாள் தாங்குது. நானே காலையில எனக்கு ஊழியர் போன் பண்ணாங்க, எப்படிங்க இருக்கு அந்த ஊரு, வழியெல்லாம் நல்லா இருக்குதா, வர முடியுமா, இல்லைன்னா எங்கேயாவது உடஞ்சிட்டு இருக்குதா, ரோடு உடஞ்சிருக்குதா, பாதை இல்லாம இருக்கா, வெள்ளம் உள்ள தண்ணி சூழ்ந்துட்டு இருக்குதா, எப்படி இருக்கு கொஞ்சம் விசாரிச்சு சொல்லுங்க அப்படின்ற ஒரு எண்ணம் தான் இருக்கு. ஆனா நாம நினைச்சு பார்த்ததே இல்லை நமக்கு இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு. யோபு புஸ்தகத்துல
ஒரு அழகான ஒரு வார்த்தையை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறத நம்ம பார்க்கலாம். யோபு புஸ்தகம் 37வது அதிகாரம். முப்பத்தி 12:13. அவர் அவைகளுக்கு கட்டளை எடுக்கிற யாவையும் அவைகளுக்கு அவ்வளவுதான், அதேதான். ஏன் லேட் ஆயிடுச்சு அப்படிதானே? ஏன் லேட் ஆயிடுச்சு. அவர் கேட்கிறான் ஏன் லேட்டு. இப்ப இங்க என்ன கேக்குது வசனம்? அவைகளுக்கு அப்படின்னா நான் என்ன கேட்கிறேன்? எவைகளுக்கு? மழைகளுக்கு. வெரி குட், ரைட்டா? மழைகளுக்கு வாசிங்க. அவர் அவைகளுக்கு கட்டளை எடுக்கிற யாவையும் அவைகள் பூச்சக்கரத்தில் நடப்பிக்கும்படி அவர் அவைகளை தம்முடைய ஞான ஆலோசனையினாலே சுற்றி திரிய பண்ணுகிறவா. ஒன்றில் தண்டனையாக என்ன ரொம்ப பிஸியா இருக்கீங்க தண்ணியில பத்தியா? நாங்க இங்க தண்ணியை பத்தி தான் பேசுகிறோம். தண்ணியை பத்தி என்ன பேசுகிறோம்? தண்ணியை பத்தி தான் பேசுகிறோம். அந்த தண்ணிக்கு ஒரே பிரச்சனையா இருக்கு. எப்பவுமே தண்ணிக்கு பிரச்சனையா தான் எப்படி நியாயமா இருக்கு. சரி, ஒன்றில் தண்டனையாக. நல்லா கவனிங்க, அண்டர்லைன் பண்ணுங்க. ஒன்றில் தண்டனையாகவும் ஒன்றில் தம்முடைய பூமிக்கு உபயோகமாகவும் ஒன்றில் கிருபையாகவும். ஹல்லேலூயா. இப்ப நான் கேட்கிறேன், பூமிக்கு உபயோகமா மழை பெய்தா? கிருபையா மழை பெய்தா? ஆமாவா? என்ன ஆமா? மழை வந்தா கிருபைதான். ஆனா ஏன் வெள்ளம் வருது? போய்தான் வரும். வெரி குட். இப்ப அதான் பேச போறோம். கரெக்டா சொன்னீங்க. வெள்ளம் கிருபையா தான் வருதான். நம்ம பேசுறோம் பாருங்க. வெள்ளம் வந்துருச்சு, முழுகடிச்சிருச்சு, நிறைய பேர் செத்துட்டாங்க, கிருபைங்கிறாங்க அவரு. இப்போ வந்து தண்ணி போற பாதையில வீடு கட்டினா குறுக்க அதுக்கு பேர் என்ன? அந்த தடைக்கு பேர் என்ன? அந்த ஆக்கிரமிப்பு யாரால வருது? யார் செய்யறாங்க? ஏன் செய்யறாங்க? எதனால நடக்குது? எல்லாம் கரெக்டா வந்தீங்க. நீங்க எப்படி இருக்கு? உஷார் நீங்க தானே? உஷார் தானே? ரொம்ப உஷார் நீங்க. கரெக்டான பாயிண்ட் வந்து என்ன சொல்றது? அப்படியே அவங்க வெளியே சொல்றதே கிடையாது. ஒண்ணுமே தெரியாது மாதிரி நடக்குது. ஏன் ஆக்கிரமிப்பு? அதுக்கு பேர் என்ன? அத சொல்லுங்க முதல்ல. அது சரியா? அவ்வளவுதான். அப்ப அது கிருபையா? அப்ப அந்த மழை கிருபையா? மழை வரதுன்னா இருக்கேன். மனுஷன் வந்து அவர் விட மாட்டார். வெரி குட். வெரி குட். நல்லது. அதனாலதான் இப்ப இன்னைக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கவனிக்கிறீங்களா? புரிச்சுடலாமா? சரி, வெரி குட். நல்லா கவனிங்க. இப்ப இன்றைக்கு இங்கேதான் பிரச்சனை இருக்கிறது. இந்த பிரச்சனைக்கு தீர்வு அந்த வசனத்தை வாசிங்க. தேவனுடைய ஆலயத்துக்கு பாருங்கள். என்ன சொல்றாரு அங்க? அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார். சர்ச்சைக்கு வர்றது எதுக்கு? வழியை தெரிஞ்சுக்கிறதுக்கு, வாழ்க்கையை தெரிஞ்சுக்கிறதுக்கு, விடுதலை தெரிஞ்சுக்கிறதுக்கு, நாம் எப்படி வாழ முடியும், எப்படி மகிழ்ச்சியா இருக்க முடியும், எப்படி ஆசீர்வாதமாக இருக்க முடியும் என்று தெரிந்து கொள்வதற்காக சபைக்கு நாம் வருகிறோம். சபைக்கு வந்தா என்ன பண்ணணும்? வழியை கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்? அவர் போதிக்கிறார். உண்மைதானே? அப்போ அந்த போதனைய கேட்ட பிறகு என்ன பண்ணணும்? இங்கிருந்து புறப்படும் போது எப்படி போனோம்? போதிக்கப்படுறது வசனம் எது கேட்கிறோம்? அதன்படி நடக்கிறது. கரெக்டா? ஆனா நாம் நடக்கிறோமா?
ஒண்ணும் சொல்ல மாட்டேங்க. எதுவும் சொல்லனா அப்புறம் கஷ்டம் தான் முடிச்சிடும். இல்ல ஏன் நடக்கிறது இல்ல இல்லையா? ஏன் நடக்கிறது இல்ல அப்படின்னு கேள்வி. இப்ப ஒன்னு கேட்கலாம். இப்ப நம்ம இப்படி வரலாம். கொரோனா வந்துச்சு தெரியுமா? இருக்குதான் போயிடுச்சு. இருக்குது இங்கேதான் கரெக்டா? இங்கேதான் இருக்கு. சரி, கொரோனா ஏன் வந்துச்சு? கொரோனா பத்தி உங்களுடைய அபிப்பிராயம் சொல்லுங்க. கொரோனா பத்தி உங்களுடைய அபிப்பிராயம், உங்க அபிப்பிராயம். தெரியல தெரியல கொரோனா பத்தியே தெரியல. வெரி ஏசப்பா வருவதற்கு முன்பாக கொள்ளை நோய்களை உண்டாக்குவே சொல்லி இருக்கிறார். சரி, கொள்ளை நோய் ஏன் உண்டாகும்? ஏசப்பா வர்றதுக்கு முன்னாடி ஏன் கொள்ளை நோய் உண்டாகும்? பாவிகள் மனம் திரும்புகிறதற்காக. வெரி குட், நல்ல பாயிண்ட் பண்ணிட்டீங்க, சரியான பாயிண்ட்டுக்கு வந்துட்டீங்க. கரெக்டா? இப்ப 2020 அப்படின்னா நாம முன்னாடி எல்லாம் என்ன சொல்லுவோம், 2019 நடந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இப்ப 2020க்கு ஒரு முத்திரையான ஒரு காரியம் இருக்கிறது, கொரோனா. முழு வருஷம் போயிடுச்சு இல்லையா? இந்த 2020 முழுசா போயிடுச்சு. அதனால ஒரு லாபம், ஸ்கூல் கிடையாது, வேலை கிடையாது, சர்ச்சஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க இல்லையா? வேலை போயிடுச்சு, எல்லாமே அடைச்சிட்டாங்க. என்னைக்காவது சர்ச்சை க்ளோஸ் பண்ணி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல என்னைக்காவது சம்பிச்சதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? உலகம் சம்பித்ததை கேள்விப்பட்டிருக்கீங்களா? உங்க வாழ்க்கையில, அல்லது நம்முடைய வாழ்க்கையில், நம்ம காலகட்டத்துல நாம் கண்டிருக்கிறோமா? இல்லை. அப்படி நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். கிமு என்றால் என்ன? கிபி என்றால் என்ன? கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின். இப்ப இப்படி சொல்லுங்க, கொரோனாவுக்கு முன், கொரோனாவுக்கு பின். இப்ப கொரோனாவுக்கு பின் எனக்கு 7வது ஊழியம். கொரோனாவுக்கு பின் எத்தனாவது மொழி? 7வது மொழி. ஏன்னா மார்ச் 17ஆம் தேதியோட எல்லாம் க்ளோஸ் ஆயிடுச்சு. எல்லாத்தையும் நிறுத்திட்டாங்க. சொல்ல மொத்தம் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஒண்ணுமே பண்ண முடியும். அவ்வளவுதான். அப்படின்ற ஒரு மிகப்பெரிய வேதனையை, ஒரு போராட்டத்தை, அவ்வளவுதானா அப்படின்ற நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டது. சரி, இப்ப நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன். இந்த கொரோனாவை பத்தி உங்களுக்கு ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரா? வேதத்தில் இருக்குதா? சரி, பத்தியா? வேதத்துல இருக்கிற வேதனை இருக்கிறத இப்ப கொஞ்சம் முன்னாடி என்ன சொன்னீங்க? எங்களுக்கு தெரியாம வந்துச்சுன்னு தான் சொன்னீங்க. தெரியல, இவ்வளவு அதாவது சர்ச்சஸ் அடைக்கப்படும் தெரியாது. கொள்ளை நோயினால மிகப்பெரிய பாதிப்பு, உலகமே ஸ்தம்பிக்கும் தெரியுமா? தெரியுமா? ஏதாவது ஒன்று சொல்லணும். இப்படி ஆகணும், இல்லை இப்படி ஆகணும். வேதம் என்ன சொல்லுது? கொள்ளை நோய் வரும்னு தெரிந்த பிறகு இப்ப ஏன் வந்து இன்னைக்கு சூழ்நிலை உட்கார்ந்து இருக்கிறோமே, என்ன அர்த்தம்? நாம சரியா ஜெபம் பண்ணல. சரி, அப்ப அவர் வழியில வருவோம். சரியா ஜெபம் பண்ணல. இப்ப நான் கேட்கிறேன், அதனாலதான் கேட்கிறேன், கொரோனாவுக்கு பின் இப்ப ஓரளவுக்கு நம்ம இந்தியா ஓரளவுக்கு பரவாயில்ல, மத்த நாடை விட இல்லையா? ஓரளவுக்கு நம்ம பகுதி ஓரளவுக்கு பரவாயில்ல. இன்னைக்கு அமெரிக்கால இன்னைக்கு எவ்வளவு தெரியுமா வந்திருக்கு? ஒரே நாள்ல 2 லட்சம் பேர், 2,70,000 பேர். இன்னைக்கு இன்றைய கணக்குல நேற்று நான் Facebookல போட்டிருக்கேன், எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க இன்றைய கணக்குல. மறுபடியும் செகண்ட் அலை, தேர்ட் அலை வந்து கொண்டிருக்கிறது. உலகத்திலேயே 2வது இடத்துல அதிகமடியாக பாதிக்கப்பட்ட நாடுகளிலே இந்தியா 2வது இடத்தில் இருக்கிறது. அதாவது தெரியுமா? சரி, இல்ல நான் என்ன சொல்றேன், எல்லாத்தையும் தெரிஞ்சு கொண்டு என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள், என்ன செய்ய போகிறீர்கள், அல்லது இது என்ன போதிக்கிறது, இது என்ன, எதை உணர்த்துகிறது? நமக்கு இந்த காரியம் நமக்கு எதை உணர்த்துகிறது? இன்னைக்கு வெள்ளம் வந்திருக்கு, எதை உணர்த்துகிறது? இன்னைக்கு மழை வருகிறது, எதை உணர்த்துகிறது? தவறான எண்ணம் கொண்டு கொள்ளாதீர்கள், தவறான எண்ணம் கொண்டு விடாதீர்கள். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 13வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. எசேக்கியேல் 13:13. ஆகையால் எது ஆகையால் தெரியுமா? என்ன ஆகையால்? ஏன் அந்த ஆகையால் என்ற வார்த்தை வருகிறது தெரியுமா? ஆகையால் நான் கேட்பேன், வசனத்துல இருக்குதுன்னு தெரியும், எல்லாம் தெரியும், ஆனாலும் நான் அப்படியே இருப்பேன். ஆகையால். புரியுதா இல்லையா? என்ன ஒண்ணும் சொல்ல மாட்டேன்றீங்க? சரி, இப்ப பேசி சொல்லு, வாசிங்க. ஆகையால் என் உக்கிரத்திலே கொடிய பூசல் காற்று. பூசல் காற்றுனா என்ன தெரியுமா? என்னங்க? புயல் காற்று. கரெக்டா? கொடிய பூசல் காற்று என் உக்கிரத்திலே அப்படின்னு எழுதியிருக்கு, பதிவு இருக்கிறது.
என் உக்கிரத்திலே கொடிய பூசல் காற்று. அடுத்தது எழும்பி அடிக்கப்பட்டேன். எழும்பி அடிங்க பண்ணுவேன். என் கோபத்திலே வெள்ளமாக அடிக்கிற மழையும் வெள்ளமாக அடிக்கிற மழை. பாத்தீங்களா என்ன அழகா போட்டிருக்காரு, தெளிவா எழுதியிருக்கிறார். மழை எப்படி அடிக்கும்? வெள்ளமாக வீட்டுக்குள்ள வந்துடும் தண்ணி. அது எப்ப எதனால வருது? உக்கிரத்திலே. அதுக்கும் உக்கிரத்துல தான் போடுறாரு. முதல்ல சொல்றாரு என் உக்கிரத்திலே கொடிய பூசல் காற்று, அப்புறம் உக்கிரத்திலே வெள்ளம், அப்புறம் வாசிங்க என் உக்கிரத்திலே நிர்மூலமாக்கத்தக்க பெரும் கல்மழையும் சொரியும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப அது வந்து கொண்டேதான் இருக்கு இல்லையா? இன்னைக்கு நேத்தா வந்துருக்கு, வருஷா வருஷம் வருது இல்லையா? வருஷா வருஷம் மழை இப்படிதான் பெய்யும். வருஷா வருஷம் என்ன பண்ணுவாங்க, உடனே டிவிக்காரங்க போய் ஐயா இப்படி எல்லாம் மழை உட்காந்துப்பாங்க. என்ன ஐயோ சாப்பாடு வரலங்க, ஐயோ தண்ணி போறங்க, நம்ம அப்படித்தானே பேசி உட்காந்துக்கிறோம், இன்னும் அப்படிதான் பேசி உட்காந்துக்கிறோம். எப்ப அது மாறப்போகுது? அப்ப இதுல சொல்லி இருக்கு, நடந்து கொண்டிருக்கிறது, நான் அப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இல்ல? அப்ப என்ன பண்ணணும்? அப்புறம் எதுக்கு சபை? இங்க வசனம் சொல்றது, நான் வந்து தம்முடைய வழிகளை நமக்கு போதிப்பார். அந்த வசனத்தையும் படிக்கிறோமா? வசனம் சர்ச்சுக்கு வரும். அதுவும் எப்ப வரும்? முடிஞ்சா வரும், முடியலன்னா வரமாட்டோம் இல்லையா? எத்தனை பேர் குடும்பமா ஆளுக்கு வந்திருக்கிறோம்? இப்போ எத்தனை பேர் குடும்பமா வந்திருக்கிறோம்? ஒண்ணு குடும்பமா, 1 2 3 அவ்வளவுதான். கரெக்டா? 3 பேர் தான். 3 குடும்பம் வந்திருக்கிறது. ஆனா மத்தவங்க எல்லாம் எங்க இருக்கிறாங்க? நம்ம ஊழியரே குடும்பத்தோட வர கரெக்டா? இதான் பழக்கம் வழங்கிடுச்சு. என்ன விஷயம்? அது ஒண்ணு சொன்னா கோச்சுக்குவார், அதனால சொல்றேன். அதாவது சிறியங்கள் சிந்திக்க வேண்டும். சிந்திக்கிறதுக்கு தான் நம்ம வசனத்தை கேட்கிறோம். சும்மா ஏதோ பேசிட்டு அவரும் பேசுவாரு, சொல்லுவாங்க, இந்த காதல வாங்கி இந்த காதல விட்டு இந்த வாசப்படி விட்டு போனோம்னு அது பழைய வாழ்க்கை ஆரம்பிச்சு அப்படியே போறது அல்ல இல்லையா? அப்படித்தானே? இப்ப கொரோனாவுக்கு வரலாம். ஏன்னா டைம் ஆயிடுச்சு, நான் இன்னும் நிறைய பேச முடியாது. ஷார்ட்டா ஒரு முக்கியமான விஷயத்தை மட்டும் உங்களுக்கு சொல்றேன். நீங்க மறுபடியும் அதை ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும், கேளுங்க சொல்றோம். ரைட்டா? இப்ப நல்லா கவனிங்க. யாத்ராகமம் 15வது அதிகாரம் 26வது வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவர் நியமங்கள் யாவையும் கை கொண்டால் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்குள் வரப்பண்ணி பரிகாரியாகிய கர்த்தர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்றது புரியல. சரி, இப்ப சொல்லுங்க, ஏன் இந்த வசனம் எதை நமக்கு உணர்த்தும்? என்னன்னு? கொரோனா உணர்த்து. எங்க போட்டு? கொரோனாவே காரணம் வியாதின்னு போட்டு. வெரி குட். வியாதினா கொரோனா. ஓகே, சரி. சரிம்மா, அந்த வசனம் என்னமா சொல்லுது? நீதாமா எங்க இந்த ஞானஸ்தானம் எடுத்தாங்க அந்த வீட்டுல, அந்த இவங்க எல்லாம் எங்க காண வந்துக்கிறாங்களா? எங்கம்மா அந்த இது பிஆர்பி ஸ்கூல் கல்யாணம் ஆயிட்டா போயிட வேண்டியதான், சர்ச்சுக்கு வரக்கூடாது. வெரி குட். எல்லாரும் வரீங்களாப்பா? எல்லாரும் கரெக்டா வரீங்களா? எல்லாரும் சபைக்கு வரீங்களா? எல்லாரும் வரீங்களா? ஆனா ரொம்ப சந்தோஷம், நிறைய பேர் வருகிறத நான் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். இவ்வளவு பேர் சபைக்கு வருது ரொம்ப சந்தோஷம். ஆனால் அதை இன்னும் கொஞ்சம் சரியா மாத்திக்கங்க. ரொம்ப சந்தோஷம், நீங்க எல்லாரும் இவ்வளவு பேரு. ஆனா உண்மையிலேயே இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்லணும், நல்லதையும் சொல்லணும் இல்லையா? எப்பவுமே தப்ப சொல்லிட்டு போகக்கூடாது, நல்லதையும் சொல்லணும், இருக்கிறத பேசிட்டு போகணும். அவ்வளவுதான் ஊழியக்காரனுடைய வேலை. இன்னைக்கு காலையில என்ன பண்ணேன், எனக்கு போன் பண்ணாரு. போன் பண்ண உடனே இவங்க எப்படி பேசுறாங்க, இவர் பேசுறாரு, ஐயாவும் பேசுறாரு. எப்படி பேசுறாங்க தெரியுமா? நான் எப்படி பேசுறேன், மழையா இருக்குது, எப்படி மழை எல்லாம் இருக்கா, ஐயா எல்லாரும் வருவாங்க, வந்துருங்க, ஆயத்தமா இருக்கிறோம், எதிர்பார்த்து இருக்கிறோம். கரெக்டா? எனக்கு ஒண்ணும் புரியல. நானே கிள்ளி பார்த்துக்கிறேன், உண்மையிலேயே இங்கதான் இருக்கிறேன், நம்ம ஊர்ல தான் இருக்கிறோமா. பொதுவா என்ன சொல்றாங்க, ஐயா மழையாகுது, நிறைய பேர் வரமாட்டாங்க,
மெதுவா வாங்க பார்க்கலாம் எப்படி அப்படிதான் பேசணும். ஆனா இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, எனக்கு முன்னாடி வந்துட்டார். நான் பொதுவா வந்து நான் ஒரு டைம் சொன்னா அந்த டைமுக்கு முன்னாடி வந்துருவேன் இல்லையா, எனக்கு முன்னாடிங்கிறார். எனக்கு அப்ப டவுட் கேட்டேன், அப்பதான் சொன்னா ஊழியர். ரைட், வெரி குட் வெரி குட். அப்போ உண்மையிலே அதே போல இங்க நிறைய வாலிப பிள்ளைகள் மழையில அந்த வழி சரியா இல்ல, பாதை சரியா இல்ல, வசதி இல்ல, ஒருவேளை பஸ் கிடைச்சதா கிடைக்கலையா தெரியல, பைக்லயோ நடந்தோ எப்படியோ மழையாச்சா பரவாயில்ல வந்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். நிச்சயமா தேவன் அதற்கான பலனை உங்களுக்கு கொடுப்பார். ஆனால் அதை புரிந்துக்கணும். ஏன் ஆலயத்துக்கு போவோம், ஏன் ஆலயத்துக்கு போக வேண்டும்? பேசாம இருக்கு, பேசாம இருந்தார் இல்ல, வழியை போதிப்பார். அவர் தமது வழியை போதிப்பார். அதாவது நாம் ஒவ்வொருத்தரும் அவரவர் மனுஷன் கை வைங்களேன், உங்க பேரு சொல்லுங்க, உங்க பேரு சொல்லி எனக்கு உங்க பேரு சொல்லி பாபு தாமஸுக்கு தமது வழியை போதிப்பார் சொல்லுங்க, சொல்லுங்க. அதுக்குதான் வரும், நம்ம சர்ச்சைக்கு வரது அதுக்குதான். அவருடைய வழியை எனக்கு போதிப்பார், அவ்வளவுதான். ஒருவேளை தயக்கம் இருக்கலாம், கஷ்டம் இருக்கலாம், போராட்டம் இருக்கலாம், பாடுகள் இருக்கலாம், கண்ணீர் இருக்கலாம், கவலை இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். அதிலிருந்து விடுபடுவதற்கு அல்லது அது ஏன் எனக்கு வந்தது என்பதற்கு, அதை நான் எப்படி சமாளிக்க வேண்டும் என்பதற்கு, எப்பொழுது என்னுடைய வாழ்வு மாறும் என்பதற்கு அவர் எனக்கு வழியை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த வழியை கண்டிப்பா கொடுப்பார். ஒருவேளை இங்க இருக்கிற வாலிப பிள்ளைகள் நினைக்கலாம், என் வாழ்க்கை என்ன ஆகும், என் வாழ்க்கை எப்படி ஆகும். இன்னைக்கு பெற்றோருடைய கவலை என்ன தெரியுமா, என் பிள்ளைங்க ஒரு வருஷம் படிக்காமே போயிடுச்சு, மார்ச் மாசம் ஆனா என்ன நடந்திருக்கணும், எக்ஸாம் எழுதிருக்கணும், மார்ச் மாசம் ஆனா முடிஞ்ச உடனே என்ன நடந்திருக்கணும், ரிசல்ட் வந்திருக்கணும், ரிசல்ட் வந்தா அந்த பிள்ளை எங்க சேர்க்கணும், இவ்வளவும் நடந்திருக்க வேண்டும். ஆனா எதுவுமே நடக்கல. என்ன ஒரே ஒரு ஆன்லைன் எல்லாம் ஆன்லைன்ல படிக்கிறாங்க, அப்படித்தானே படிக்கிறீங்க ஆன்லைன்ல. அது நிறைய இடத்துல கிராமப்புறங்களும் கிடைக்காது, வசதி வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு அது கிடையாது. சின்ன குழந்தைய எல்கேஜி பையனுக்கு ஆன்லைன்ல நடத்த முடியுமா? ஒண்ணும் பண்ண முடியாது. 1ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைங்க ஆன்லைன் நடத்தினா புரியுமா? அவன் தூங்குவான், விளையாடுவான், ஓடுவான், வருவான். அவனை வந்து கரெக்டா மோல்ட் பண்ணி வரணும். இந்த வயசு தான் ரொம்ப முக்கியம். பெரியவங்களை விட சிறு பிள்ளைகளை, சிறு பிராயத்தில் இருக்கிற பிள்ளைகளை சரியாக வளர்க்க வேண்டும். இந்த தலைமுறை 2020 பிறந்த 20க்கான தலைமுறை இன்றைக்கு வீணாய் போய் கொண்டிருக்கிறது. என்னைக்காவது யோசித்தமா, ஏன் ஆண்டவரே இவ்வளவு கொடூரமான ஒரு சூழ்நிலையை எங்க வாழ்க்கையில உருவாக்கிட்டீங்க அப்படின்னா, ஆண்டவர் சொல்லிட்டாரு, முன்னாடியே சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்கிறார், என்ன சொல்லியிருக்கிறாரு, என்னமா என்ன சொல்லியிருக்கிறாரு? நடப்பதெல்லாம் நன்மைக்கே சொல்லியிருக்கிறாரு. வெரி குட். பத்தியா, இப்படியே நம்மளை சமாதானப்பட்டு போக வேண்டியதான். என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, யாத்ராகமும் 15:26 சொல்லியிருக்கிறார். பாத்தீங்க, யாத்ராகமும் 15:26 பண்ணி இருக்கிறார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு கவனமாய், நல்லா கேளுங்க, எப்படி கேட்கணுமா, கவனமாய். இங்க வந்து சும்மா இங்க வந்து நாங்க பேசுறது எதுக்கு, நீங்க கவனமா கேட்கணும் இருக்காங்க. கரெக்ட் தான். நீங்க என்ன பண்ணணும், கவனமா கேட்கணும், புரிஞ்சுக்கிற மாதிரி கேட்கணும், உங்களுக்கு ஏத்த மாதிரி சொல்லணும். இது பிள்ளைக்கும் புரியணும், வளர்ந்த பிள்ளைகளுக்கும் புரியணும், தாய்மார்களுக்கும் புரியணும், பெரியவங்களுக்கும் புரியணும். அப்படிதான் சொல்லணும். அப்படி சொல்லும் போது அவர்கள் கவனமாய் கேட்க வேண்டும். கரெக்டா? அதனாலதான் தயவு செஞ்சு டிஸ்ட்ராக்ட் பண்ணிடாதீங்க. உங்களுடைய கவனம் முழுக்க எங்க இருக்கணும். எப்பவுமே சொல்றதுக்கான வழக்கம். டைம் இல்லாதனால அதெல்லாம் பேசவே இல்லை. நான் டைரக்டா செய்திக்குள்ள போயிட்டேன். அதாவது உங்க பார்வையெல்லாம் எங்க இருக்கணும், எங்க இருக்கணும், இங்கதான் இருக்கணும். நீங்க என்ன பாத்தீங்கன்னா, கர்த்தர் உங்களை பாப்பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க முழு கவனம் எங்க இருக்கணும், இங்க இருக்கணும். அதனாலதான் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் என்ன பண்ணணும், முழு இருதயத்தோடும் என்ன பண்ணணும், கர்த்தருடைய சமூகத்துல உங்களை அன்பு கூற வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். முழுமையாக முழுமையாக முழுமையாக. கருமையானவர்களை நல்லா கவனிக்க, நல்லா கவனிக்க. ஆண்டவருக்கு வசனம் சொல்கிறார். என்ன சொல்றார் அந்த வசனத்தை வாசிங்களா? யாத்ராகமும் 15:26. தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வர பண்ணின வியாதிகளில்
அவர் சொல்றாரு ஒன்றையும். சரி, இப்ப நான் ஒண்ணு கேட்கிறேன், தெரிஞ்சவங்க தயவு செஞ்சு சொல்லுங்க, எகிப்தியரின் வியாதினா என்ன? சூப்பர். இல்லம்மா, கொள்ளை. எகிப்தியன் வியாதினா கொள்ளை நோய். எகிப்திலிருந்து அடிமைப்பட்டு இருந்த ஜனங்களுக்கு இது மோசைய போய் சொல்லும் போது ஆண்டவர் மோசோட பேசினாரு, அந்த பார்வோன் கிட்ட பேசினாரு, இது நீங்க விடுதலை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அப்போ வந்து வியாதி பண்ணுவேன் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லுவாரு. சொன்னது கரெக்ட். வேற யாராவது? வேற யாராவது? வர பண்ணுவேன். வெரி குட், கரெக்ட்மா, கரெக்ட். நீங்க கரெக்டா சொன்னீங்க. இன்னொரு சரியான பதம் இருக்கு. ஏன்னா நீங்க ஒன்னையே தான் பேசுறீங்க, ஒன்றையே தான் பேசுறீங்க, ஒன்னே ஒண்ணுதான். அது எல்லாம் நான் ஏன் கேட்கிறேன்னா உங்களுக்கு தெரியுதான்னு கேட்கிறேன். அதாவது எல்லாருக்கும் எல்லாம் தெரியும்னு அவசியமே கிடையாது, தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம் இல்லையா? அதனாலதான் நான் எப்பவுமே என்ன சொல்வேன்னா, நீங்க எதை சொன்னாலும் நான் என்ன பண்ண மாட்டேன், தப்புன்னே சொல்ல மாட்டேன் இல்லையா? நான் எப்பவுமே அப்படிதான் பேசுவேன். என்ன டைம் இல்லாதனால அப்படி எல்லாம் போகல, நான் டைரக்டா வந்துட்டேன். அதாவது நான் கேள்வி கேட்பேன், கேள்வி கேட்கும் போது நீங்க பதில் சொல்லணும். பொதுவா எல்லாரும் பதில் சொல்ல மாட்டாங்க. ஏன் பதில் சொல்ல மாட்டாங்க? தப்பாயிடுமோ பதில் சொல்ல மாட்டாங்க. அதனால நாங்க என்ன சொல்றோம் தெரியுமா, நீங்க எதை சொன்னாலும் நான் தப்புன்னே சொல்ல மாட்டேன், கடைசி வரைக்கும் நான் தப்புன்னே சொல்ல மாட்டேன். நீங்க வேணா கவனிங்க, இந்த செய்தி முடிகிற வரைக்கும், ரைட்டா? இப்ப செய்தி முடிகிற வரைக்கும் என்ன சொல்ல மாட்டேன், நீங்க எதை சொன்னாலும் தப்புன்னே சொல்ல மாட்டேன். அப்ப நீங்க தைரியமா உங்களுக்கு தெரிந்தது சொன்னார். இப்ப யாக்கோபு சொன்னார், கரெக்ட். அடுத்தது அம்மா சொன்னாங்க, கரெக்ட், கரெக்டான வார்த்தை. ஆனா நாங்க எதிர்பார்க்கறது ஒன்று இருக்கு, சொல்லுங்க. நீங்க சொல்றீங்க, நான் சொல்லணும், அது அந்த ஆப்ஷன் கொடுக்குறோம். நீங்க சொல்றீங்களா நாங்க சொல்லட்டுமா? அந்த ஆப்ஷன் கொடுத்துறோம். நீங்க தாராளமா அப்படின்னு சொல்ல, நீங்களே சொல்லிடுங்க. பத்தியா, அதான் சூப்பர். இதுதான் பெருவாரியான பதில். இது சூப்பர். நாங்க முயற்சியே பண்ண மாட்டோம், அப்படித்தானே? நாங்க கண்டுக்கவே மாட்டோம், கத்துக்கவே மாட்டோம், அப்படித்தானே? அப்படித்தானே? ரைட், வெரி குட், நல்லதுதான், நல்ல விஷயம். நானே சொல்றேன். அதாவது 10 வாதைகள். எகிப்துல எத்தனை வாதை வந்துச்சு? 10 வந்தது. கொள்ளை நோய் மட்டும் வரல. அதனால தவறா புரிந்து கொள்ளக்கூடாது, ஒரு விஷயத்தை வந்து தவறா புரிந்து கொள்ளக்கூடாது. நான் ஒரு விஷயம் சொன்னா அது நீங்க கவனத்துல வச்சுக்கணும். சொன்னதுனால ஊழியர் தப்பா நினைச்சு கூடாது. நான் யாரையும் குறை சொல்றது எங்க வழக்கம் இல்லை. ஏன்னா தவறான காரியங்கள் உள்ள போயிடக்கூடாது. அதாவது அவயவங்களை பத்தி பேசினார் முதல்ல, சொன்னாரா? அதுல ஒரு அவயவம் பத்தி பேசும்போது சிந்தனை என்று சொன்னார். சிந்தனை அவயம் இல்லை, அது கிரியை. சிந்தனை என்பது என்ன? கிரியை. அது அவயவம் அல்ல. ஆனா அதுக்கு என்ன சொல்லலாம்? ஆன்மாவை சொல்லலாம், அல்லது மூளையை சொல்லலாம், இருதயத்தை சொல்லலாம், அது அவயவம், கரெக்டா? ஆனா சிந்தனை என்பது என்ன இல்லை, அது அவயவம் கிடையாது, கரெக்டா? தயவு செஞ்சு புரிந்து கொள்ளணும். தவறாக மனசுல நீங்க உள் வாங்கிக்க கூடாது. அதே போலதான் வசனத்தை தவறாக நீங்க படிக்கவே கூடாது, கரெக்டா? இப்ப சகோதரி சொன்ன விஷயங்களை கூட சில விஷயங்களை சொல்ல முடியும், ஆனா நேரம் இல்லை. நான் இன்னொரு நாளைக்கு பேசலாம், சரியா? தவறான விஷயங்கள், தவறான காரியங்களை நாம எந்த சூழ்நிலையிலும் பேசிவிடக் கூடாது. ஏனென்று சொன்னால் வேதம் என்பது ஆதியாகமத்திலிருந்து எங்க வரைக்கும் இருக்குது? வெளிப்படுத்தல் விசேஷம் வரைக்கும் இருக்கு. முழுசா உள்ள போயிடணும். முழுசா போய்தான் நாம் என்ன பண்ணணும், ஒரு விஷயத்தை நாம் வியாக்கியானம் பண்ண வேண்டும், போதிக்க வேண்டும், நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். இது ரொம்ப முக்கியம். அதனாலதான் சங்கீதங்களின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிங்க. துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடவாமலும், பாவினுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். ஆமா, எவ்வளவு நாளா நீங்க எப்படி தியானிக்கணும்? இரவும் பகலும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா என்ன அர்த்தம்? இரவும் பகலும் என்ன அர்த்தம்? ஒவ்வொரு நாளும். வெரி குட். அப்புறம் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு இரவும் பகலும் என்ன அர்த்தம்? இரவு பகல்னா என்ன அர்த்தம்? தினந்தோறும். அப்புறம் ஒருத்தர் சொன்னா அதையே ரிப்பீட் பண்ண வேண்டியதுதான். முன்னாடி ஒருத்தர் காப்பி எழுதினாங்க, அவரையே காப்பி பண்ணி கடைசி வரைக்கும், அந்த பின்னாடி வரைக்கும் எல்லாரும் இரவு பகலும் ஒரு நாள் அப்படின்னு சொல்லணும். ஆனால் 24 மணி நேரம். ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம்? 24 மணி நேரம். அப்போ 24 மணி நேரம் அவருடைய தியானத்திலே அங்கேயே இருக்கணும். அவன் தான் பாக்கியவான், கரெக்டா? அப்போ முடியாது. அதுக்கேற்ற மாதிரி சூழ்நிலை உருவாக்கி கொள்ள வேண்டும். 24 மணி படிக்க முடியுமா? தூங்குறதுக்கு எங்க போறது? தூங்குறது யாரு? தூங்குற நேரத்தில் படிக்க முடியுமா அப்படின்னு கேள்வி வரும் இல்லையா? வேலை செய்யணும், சாப்பிடும் போது, குளிக்கும் போது பைபிள் வாசிக்க முடியுமா? ஆனால் அதை உருவாக்கி கொள்ள வேண்டும். அந்த 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 சூழ்நிலைக்கு உருவாக்கி கொள்ள வேண்டும். அப்ப அப்படி தியானித்தால் மட்டும்தான் நாம் என்ன பண்ண முடியும்? பாக்கியவானாய் மாற முடியும்.
கரெக்டா? தவறு செய்யாமல் வெளிப்பட முடியும், கர்த்தருடைய வழியில் நடக்க முடியும். கர்த்தர் எனக்கு என்ன சொல்லி இருக்கிறார், என்ன நோக்கத்தை வைத்திருக்கிறார், நான் எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லுகிறார், எவ்வழியில போக வேண்டும், இடதுபுறமோ வலதுபுறமோ நேர் வழி இதுவே என்று சொல்லுகிற சத்தம் எங்க கேட்கும்? காதுகளில் தொனிக்க வேண்டும். அந்த அனுபவத்துக்குள்ள வரணும். அதுதான் நம்முடைய வாழ்வினுடைய நோக்கமாக இருக்க வேண்டும். நான் கர்த்தரிடத்தில் அப்படிதான் கேட்கணும், என்னுடைய வாழ்வு இப்படி இருக்க வேண்டும் ஆண்டவரை சொல்லுங்கள். என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா, ஏன் ஆண்டவர் இந்த மழை, ஏன் ஆண்டவர் இந்த கொரோனா நோய், ஏன் இந்த கொள்ளை நோய், ஏன் என்னுடைய வாழ்வு இவ்வளவு கஷ்டங்கள் இருக்கிறது, ஏன் என்னுடைய வாழ்வு இந்த பாடுகள் இருக்கிறது என்றைக்காவது கேட்டதுண்டா? என்னன்னா காம்ப்ரமைஸ். வாழ பழகிக் கொள்ளுங்கள். கற்றுக் கொடுக்கிறதுக்கு ரெடி ஆகிறாங்க. எப்படி? கரோனாவோட வாழ பழகிங்க, வெள்ளத்தோட வாழ பழகிங்க, பாம்போட வாழ பழகிங்க, இல்லையா? என்னைக்காவது எப்படிங்க மழையில வாழறது, வெள்ளத்துல எப்படி வாழறது? ஒரு வீடு நீங்க பாத்துருப்பீங்க, டிவில எல்லா நிகழ்ச்சி பாத்துருப்பீங்க, வீட்டு கிச்சனுக்குள்ள தண்ணி, இவ்வளவு தண்ணி இருக்கு இல்லையா? எப்படிங்க சமைப்பாங்க? எப்படி சமைப்பாங்க? ரொம்ப கஷ்டம். அதோட காவாயில இருக்கிற அத்தனை உள்ள வந்துடும், வருமா வராங்க? அத்தனை பூச்சம் உள்ள வரும். அத்தனை பூச்சி போய் சந்திர போய் முடிஞ்சுக்காதா, கடிக்காதா, விஷ ஜந்து கடிக்காதா? கேட்கணுமா இல்லையா? என்ன சூழ்நிலை, என்ன வாழ்க்கை இது இப்படியா? அப்ப என்ன சொல்றாரு ஆண்டவர்? அதற்காக தான் வசனத்தை சத்தியத்தை நம்முடைய கரைகளிலே கொடுத்து இப்படிதான் வாழ வேண்டும், இதுதான் வாழ்வு என்று சொல்லி இருக்கிறார். ஆகவேதான் அந்த வசனம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, நான் இவ்வளவு தூரம் ஏன் பேசுறது தெரியுமா? கொண்ட தண்ணி பிடிக்கிற வத்துற மாதிரி பேச முடியுமா? நீங்க பதில் சொல்லுவீங்கன்னு பார்த்தேன். எதுக்கு? அந்த 15:26 என்ன சொல்லி இருக்குது? சொல்லவே மாட்டேன்றீங்க கடைசி வரைக்கும். அது என்ன? அந்த வசனம் என்ன சொல்லுது? அந்த வசனம் எதை போதிக்கிறது? நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்குள் வரப்பண்ணேன். எப்போ வரப்பண்ணேன்? எப்போ வரப்பண்ணேன்? அதான் கேள்வி. எப்போ வரப்பண்ணேன்? அவருடைய கட்டளைகளுக்கும் அவருடைய கட்டளைகளுக்கு செவி கொடுத்து நியமங்கள் யாவையும் கை கொண்டால் அப்படின்னு சொல்லி இருக்கு. அப்ப என்ன இருக்கும்? இப்ப கொரோனா எப்படி ஏன் வந்திருக்கு தெரியுமா? ஏன் வந்திருக்கு? கட்டளை கை கொண்டு அவ்வளவுதான். கரெக்டா? அவர் என்ன சொல்றாரு கேட்டா? அவர் என்ன சொன்னாரு? என்னமா? கட்டளைகள் கை கொள்ளவில்லை. கரெக்டா? ஒத்துக்கிறீங்களா? உண்மைதானா? சரி, இப்ப அடுத்த கேள்வி, எப்பொழுது கட்டளையை கை கொள்றதா உத்தேசம்? எப்போ கட்டளையை கை கொள்றதா உத்தேசம்? அடுத்த கேள்வி. இப்பவே இவருக்கு நான் சொல்லிட்டேன், இப்பவே அப்பவே சொல்லிட்டேன், வண்டியில ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டேன், அப்பவே வண்டியில வரும்போதுன்னு சொல்லிட்டோம் அவருக்கு ஒரு விஷயத்த. அது போல இப்ப நீங்க சொல்லணும், எப்ப கை கொள்றதா உத்தேசம்? இந்த செகண்ட். வெரி குட். கை தட்டுங்க, கையை தட்டுங்க. கண்டிப்பா மிக சிறப்பு. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், இதான் வாழ்க்கை. அப்ப ஏன் கொரோனா வந்துச்சு? நான் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியவில்லை. சரியா? அப்ப அதன்படி நடப்பதற்கு என்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். அதற்காக தான் அழைத்து வருகிறோம், அதனாலதான் வேதம் வாசிக்கிறோம், அதனாலதான் சத்தியம் நமக்கு போதிக்கப்படுகிறது. இங்க இவ்வளவு நேரம் பேசுறதுடைய நோக்கம் என்ன? புரிந்து கொள்ள வேண்டும். ஆனா இப்ப உங்களுக்கு கண்டிப்பா டவுட் வரும், ஐயா எல்லாத்தையும் கடைபிடிக்க முடியலங்க. இப்ப அன்னைக்குதான் ஞாயிற்றுக்கிழமை தான் இந்த வேலை வச்சிடலாம் இல்லையா? இப்ப ஐயாவுடைய பிரச்சனை என்ன? அன்னைக்குதான் ஒரு வேலை இருக்குது, அதனால வீட்டுல வர முடியல இல்லையா? அப்ப அதெல்லாம் எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி. அதைதான் நீங்க கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த நினைப்பு உங்க மனசுல வரணும். இதை எப்படி செய்வது, இது எனக்கு பிரச்சனையாக இருக்கிறது என்ற மனநிலை எனக்கு வர வேண்டும். அப்பொழுதுதான் நான் என்ன பண்ண முடியும்? அதுல இருந்து நான் விடுபட நம்மால் முடியும். இப்ப கரோனாவுக்கு மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா மறுபடியும் எனக்கு பக்கவாதம் வந்துருது இல்லையா? மருந்து போட்டவங்க பக்கவாதம் வந்துருது, போட்டவங்களுக்கே மறுபடியும் கரோனா வருது. கரெக்டா? இதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு? ஆனா பைபிள்ல கரோனாவுக்கு பதில் சொல்லிக்கிறார் தெரியுமா? கரோனாவில என்னமா? ஜபம் பண்ணி, எப்படி ஜபம் பண்ணணும்னு சொல்லிக்கிறார்? விசுவாசத்தோட. அப்புறம் விசுவாசம் எப்படி வரும்? கேள்வினால வரும். கரெக்டா? கேட்டா தானே வரும். சும்மாவே விசுவாசினா விசுவாசிக்க முடியுமா? நான் சொல்றேன், விசுவாசிங்க,
நடந்துரும். முடிஞ்சிருமா? முடியாது. அப்போ அந்த விசுவாசம் எப்படி வரணும் இல்லையா? அதுக்கு என்ன செய்யணும்? கரெக்டா? அப்ப வசனத்துல மருந்து சொல்லி இருக்கிறாங்க. ஆனா உலக தலைவர்கள் என்ன சொல்லிட்டு இருக்காங்க? மாஸ்க் போட்டுக்கோ, இடைவெளி இருந்துக்கோ, சமூக இடைவெளி கடைபிடி, சர்ச்சை க்ளோஸ் பண்ணிடு. இன்னைக்கு முதல்ல சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? உலக நாடுகள் முதல்ல சொல்ற தலைவர்கள் சொல்ற ஒரு காரியம் என்ன தெரியுமா? சர்ச்சை க்ளோஸ் பண்ணிடு. நியாயமா? சரியா தவறா? தவறு. அப்போ அவங்களுக்கு யார் போதிக்கிறது? யார் சொல்லி கொடுக்குறது? அவங்களுக்கு யார் சொல்லி கொடுக்குறது? எவ்வளவு பெரிய தப்பு நடக்குது தெரியுமா? ஒரு தவறான ஒரு விஷயத்த சொல்றதுக்கு இன்னைக்கு வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் இருக்கு. கரெக்டா? அப்படி இல்ல வாழ்க்கை. வாழ்க்கை என்பது இதன்படி நடக்க சொல்லி இருக்கு. ஆனா அவங்க எப்படி பண்றாங்க? வேறொரு காரியத்தை சொல்லி கொடுத்து நமக்கு வேற திசையில கொண்டு போறாங்க. கரெக்டா? அதனால நம்மளால என்ன பண்ண முடியல? வெற்றி பெறவே முடியல. நாம் தொடர்ந்து அதே சர்க்கிள்ல போயிட்டே இருக்கிறோம். அப்படியே போய் மேல ஏறி இறங்குது, மேல ஏறி இறங்கி இப்படியே சுத்தி கொண்டிருக்கிறோம். ஆனா வசனம் என்ன சொல்கிறது என்றால் 2 நாளாகவும் 7வது அதிகாரம் 14 வசனம் 14வது வசனத்துல மிக தெளிவாக ஆண்டவர் சொல்றார், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனம் தங்களை தாழ்த்தி முதல்ல செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? தங்களை தாழ்த்த வேண்டும். ஏன் தாழ்த்த வேண்டும்? அப்பதான் நான் ஆண்டவருடைய அந்த தாழ்மை எப்ப வரும் தெரியுமா? எப்ப வரும்? அது யாரும் சொல்ல மாட்டேங்க. எப்ப அந்த தாழ்மை வரும்? என்னங்க? ஆண்டவருக்குள்ள இருக்க சொல்ல வரும். கரெக்டா? வெரி குட். ஆண்டவருக்குள்ள எப்ப இருக்க முடியும்? எப்படி இருக்க முடியும்? எப்ப இருக்க முடியும்? அதேதான் சொல்லுங்க. இதெல்லாம் அடிப்படையான காரியங்கள். இதெல்லாம் அடிப்படை. ஏதாவது ஒரு மாடி, முதலாவது மாடிக்கு ஏறணும்னா எத்தனை படி ஏற்கணும் இல்லையா? அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி 10 படியோ 20 படியோ 30 படியோ இருக்கும் இல்லையா? அத்தனை படி ஏறினா தான் முதலாவது படிக்கு நம்ம போக முடியும். நான் கீழே உட்காந்து மாடிக்கு போயிட முடியுமா? அப்படி ஏறி குதிக்க முடியுமா? முடியாது. கேட்டா இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? லிஃப்ட் இருக்குதுயா, லிஃப்ட் வந்துச்சு, நான் லிஃப்ட்ல போயிடுவேன், அப்படியெல்லாம் பேச முடியாது. கரெக்டா? அப்ப என பெருமையானவர்களே, வசனம் என்ன சொல்லுகிறது என்றால் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி முகத்தை தேட வேண்டும். எப்ப முகத்தை தேட முடியும்? எப்ப தேட முடியும் தெரியுமா? பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. எவ்வளவு விஷயத்தை உள்ள வச்சுக்கிறார் பாத்தியா? எவ்வளவு விஷயத்தை உள்ள வச்சிருக்காரு தெரியுமா? அப்ப பரிசுத்த ஜீவி வேணும். பரிசுத்த ஜீவி வேணும்னா என்ன பண்ணணும்? வசனம் வேணும். வசனம் வேணும்னா என்ன பண்ணணும்? வசனத்தை கேட்கணும். வசனத்தை கேட்கணும்னா என்ன பண்ணணும்? அதன் மூலமா பரிசுத்த வரணும்னா என்ன பண்ணணும்? அதன்படி நடக்கணும். கரெக்டா? இந்த காதுல வாங்கிட்டு இந்த காதுல விட்டுட்டா போக முடியாது. வசனத்தை இப்படி நடக்க முடியாது. அப்ப அதனாலதான் முதல்ல உங்ககிட்ட கேட்டேன், கொரோனாவுக்கு முன் எப்படி இருந்தீங்க, கொரோனாவுக்கு பின் எப்படி இருக்கிறீங்க? சொல்லுங்க, எப்படி இருக்கிறோம்? ஆனா முன்னாடியே சொல்லிட்டீங்க, அப்படியே தான் இருக்கு. கரெக்டா? நாம அப்படிதான் இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? அப்படியே இருக்கிறது. அப்ப ஆண்டவர் கேட்கிறாரு, ஆமோஸ் தீர்க்கதரிசி புத்தகம் 4வது அதிகாரம் 10வது வசனத்துல சொல்றாரு, வாசிங்க. ஆமோஸ் 4. சொல்லுங்க. உண்டானதற்கு ஒத்த கொள்ளை நோயை உங்களுக்குள் அனுப்பினேன். உங்கள் வாலிபரை பட்டயத்தாலே கொன்றேன். உங்கள் குதிரைகளை அடித்து போட்டேன். உங்கள் பாளையங்களில் நாற்றத்தை உங்கள் நாசிகளில் ஏற பண்ணினேன். ஆயினும் நீங்கள் எனக்குள் என்னிடத்தில் திரும்பாமல் போனீர்கள். இப்ப வந்தது காரணம் சொல்லிட்டார். ஏன் கொரோனா வந்திருக்குன்றதுக்கு காரணம் தெளிவா சொல்லி இருக்கிறார். முதல்ல என்ன சொன்னாரு? நீ இப்படி செஞ்சா வராதுன்னு சொல்லி இருக்கிறார். கரெக்டா? இப்படி செஞ்சா வராது, கண்டிப்பா வராது. ஆனா இப்ப வந்திருக்கிறதுனா நான் சொல்லி 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 இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? இந்த கொரோனா என்பது இன்னைக்கு வந்தது இல்லை. இது 150 வருஷம் 100 வருஷ இடைவெளிக்கு ஒரு முறை வந்து கொண்டே இருக்கிறது. வெள்ளம் இன்னைக்கு வந்ததில்லை, அது வந்து கொண்டே இருக்கிறது. புயல் வந்து கொண்டே இருக்கிறது. அதனாலதான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம்.
நாம ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் அனுப்பி நம்மை மனமாற்றம் அடைவதற்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறார். திரும்ப 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 அது வந்து கொண்டிருக்கிறது, இடைவெளி விட்டு. அதனாலதான் காலையில வெயில் பெஞ்சிச்சு, வெயில் வரல, மழை பெஞ்சு, இப்ப வெயில் காயுது. அப்புறம் என்ன பண்ணும், மழை பெய்யும், அப்புறம் வெயில் காயும், அப்படி வரும். ஆனா வெயில் வந்துச்சுன்னு சொல்லிட்டு மழை வராதுன்னு முடிவு பண்ண முடியாது, மழை வரும். கரெக்டா? 1936 வருஷத்துல கூட அந்த மாதிரி வியாதி வந்து கொண்டேதான் இருக்கும். 100 வருஷத்துக்கு ஒரு முறை, 150 வருஷத்துக்கு முன்னரே, அதாவது ஸ்பானிஷ் ஃப்ளூ அப்படின்னு ஒரு ஃப்ளூ வந்தது. அப்போ ஏகப்பட்ட மக்கள், லட்சம் மக்கள் மரித்து போனார்கள். அந்த ஃப்ளூ எவ்வளவு நாள் இருந்துச்சு தெரியுமா? 14 வருடம் இருந்தது இந்த பூமியில. எத்தனை வருஷம் இருந்துச்சு? 14 வருஷம் இருந்துச்சு. இப்ப கொரோனா வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? ஒரே வருஷம் தான் ஆச்சு. அப்ப எத்தனை வருஷம் இன்னும் இருக்குது, பாக்கி இருக்குது? 13 வருஷம் இருக்குது. அது இருக்கும். கரெக்டா? அது எவ்வளவு நாள், எப்ப வரைக்கும் இருக்கும் அப்படின்னா, நீங்க 2 நாளாகவும் 7வது அதிகாரம் 14வது வசனத்தை கடைபிடிக்கிற வரைக்கும் இருக்கும். அதை இன்னைக்கு கடைபிடிச்சீங்கன்னா இன்னைக்கே போயிடும். கரெக்டா? இன்னைக்கு கடைபிடிச்சா இன்னைக்கே போயிடும். 14 வருஷம் கழிச்சு பாத்துக்கலாம் அப்படின்னா 14 வருஷம் வரைக்கும் தொடரும். அதனாலதான் நம்ம தலைவர்கள் என்ன சொல்லி கொடுத்துக்கிறாங்க, பழகி கொள்ளுங்கள். இப்ப நாம என்ன பண்றோம், பழகிட்டோம். இப்ப என்னாச்சு, ட்ரெஸ் வாங்குற கடைக்கு போனீங்கன்னா மாஸ்க்கும் சேர்த்து கொடுத்துறோம். மேட்சிங் வேற, மேட்சிங் மாஸ்க் கொடுத்துறோம். கடையில போய் செட் வாங்கினா, குழந்தைக்கு வாங்கினா, பெரியவங்க வாங்கினா செட்டா கொடுத்துறோம், புடவையோட கொடுத்துறோம். பாக்கெட் வேற வச்சு கொடுக்குறோம். ஏன்னா மாஸ்க் வச்சுக்கிட்டு. கரெக்டா? பழகிட்டாங்க. இப்ப நீங்க பழகிட்டு அப்படியே வாழ போறீங்களா, இல்ல வெளியே வந்து கர்த்தருடைய பிள்ளைகளா வாழ போறீங்களா? இதுதான் கேள்வி. இந்த கேள்வி ஆண்டவர் இன்றைக்கு நம்ம மத்தியில வைத்து ஆண்டவர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். நான் அதுதான் முக்கியம். அப்ப என்னுடைய வாழ்க்கையில மிக மிக அவசியம் வேத வாசிப்பு. நல்லா கவனிச்சுங்க, எது முக்கியம்? வேத வாசிப்பு. அந்த வேத வாசிப்பு எப்படி இருக்கணும்னு சொல்றாரு? எப்படி இருக்கணும்னு சொல்றாரு? பரிசுத்தம். அப்புறம் இப்ப கொஞ்ச நேரம் முன்னாடி பேசுறேன், இப்ப கொஞ்சம் முன்னாடி பேசுறேன். வெரி குட். இரவு பகல். அதான் எப்பவுமே ஒரு பாயிண்ட்ல இருக்கணும். ஒரு பாயிண்ட்ல இருந்தா அதுக்குள்ள இருக்கணும். எதையாவது ஒன்று சொல்லக்கூடாது. இரவும் பகலும் தியானிக்கிற மக்களாக மாற வேண்டும். அந்த இரவு பகல் எப்படி இருக்கணும் அப்படின்னா, குடும்ப ஜெபம். எத்தனை வீட்டுல குடும்ப ஜெபம் இருக்கு? எத்தனை வீட்டுல குடும்ப ஜெபம் இருக்கு? அமைதியா இருக்கும். இல்லன்னு அர்த்தம். எல்லாம் தெரிஞ்சு போச்சு. கரெக்டா? பத்தியா இல்ல. பத்தியா? வேத வாசிப்பு இரவு பகல் இருக்கணும். குடும்ப ஜெபம் நடக்கணும். கிடையாது, நடக்கல. ஆலயத்துக்கு வரணும். இல்ல. அதனாலதான் இந்த வசனம் என்ன சொன்னாரு, இன்னைக்கு நம்ம வாசிச்ச ஆமோஸ் 5:14 11. ஆமோஸ் முதல்ல வாசிச்சுவேன். நீங்கள் பிழைக்கும்படி தீமையை அல்ல நன்மையை தேடு. எது நன்மை? நமக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எது நன்மை தெரியும்? முதல் நன்மை எது தெரியுமா? சத்தியத்துக்கு கீழ்ப்படிகிறது முதல் நன்மை. அப்போ சத்தியத்தின்படி நடப்பது, அதன்படி நடந்தா பல விஷயங்கள் அதன் அடிப்படையில் அதை சார்ந்து வரும். அதனால முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் சொல்லியிருக்கு. அப்பொழுது என்ன பண்ணுவாராம்? எவைகள் எல்லாம் நீ கார் வாங்குறது, பைக்ல போறது, வேலைக்கு போறது, கல்யாணம் ஆகுறது, வீடு கட்டுறது, 1 மாடி கட்டிட்டா 2 மாடி கட்டுறது, 2 மாடி கட்டுதா 3 மாடி கட்டுறது, கரெக்டா? ஆபீசர் ஆகுறது இல்லையா? ஆபீசர் ஆகுறது எல்லாம் மேஸ்திரி தானே. வெரி குட். மேஸ்திரி தொழில வெற்றி பெறது, மேஸ்திரியா இருந்து கான்ட்ராக்டரா மாறுறது சொல்றேன். நம்ம படிக்க டாக்டர் ஆகுது, கரெக்டா? கலெக்டர் ஆகுது. இதெல்லாம் என்னது? கூட கொடுக்கப்படுகிற ஒரு காரியம். அந்த கூட கொடுக்கப்படுகிற காரியத்தை நான் பெற வேண்டுமானால் நான் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும். எப்படி கீழ்ப்படிய வேண்டும்? வசனம் மூலியமாக. அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? பத்தியா எவ்வளவு தூரம் போயிட்டாரு பாருங்க. இப்பதான் பேசணும் ஒரு விஷயத்தை. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் சொன்னேன். இவர் வசனம் கீழ்ப்படியும் அப்படி போயிட்டாரு. எப்பவுமே மூக்கை இப்படி தொடாதீங்க, இப்படி தொடுங்க. கரெக்டா? மூக்கை எப்படி தொடணும்? இப்படிதான் தொடணும், இப்படி தொடக்கூடாது. ரைட்டா? வெரி குட். நல்லது. இதுக்கு உண்மையிலே இவரெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க. என்ன தெரியுமா காரணம்? இவங்க எல்லாம் அன்னைக்கு ஊழியம் செய்யும் போது கூட வந்து முழுசம் நடந்து போய் பல இடங்களுக்கு போய் என்ன பண்ணாங்க? வசனங்களை கொடுத்தாங்க, விதைத்தாங்க இல்லையா? விதைக்கணும்ன்ற வாஞ்சை ஆர்வம் இருந்தது. அப்ப ஐயா வரல, இப்ப வந்திருக்கிறார். ரொம்ப சந்தோஷம். வந்தீங்களா? பத்தியா வந்தார். பத்தியா அவரும் வந்திருக்கிறார். அதனாலதான் அவருக்கு சேர் போட்டுருக்கிறார்.
வெரி குட், ரொம்ப சந்தோஷம். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், வாழ்க்கையினுடைய ரகசியத்தை புரிந்து கொள்ளுங்கள், வெற்றியாளர்களாய் மாறுங்கள். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதற்காகவே நம்மை அழைத்திருக்கிறார், அழிப்பதற்காக அல்ல, பாடுகளோடு வாழ்வதற்காக அல்ல. ஆனா என்ன பிரச்சனை தெரியுமா? இன்னைக்கு நல்ல ஒரு விஷயத்தை நான் கரெக்டா ஒரே ஒரு பாயிண்ட்ல முடிக்கிறேன். ஆதாம் ஏவாள் எப்படி வாழ்ந்தாங்க? ஆதியில சந்தோஷமா வாழ்ந்தாங்க. எப்ப அந்த சந்தோஷம் போச்சு? ஆமா, அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? அவர் சொன்னதை செய்யல, அவர் என்ன சொன்னாரோ அதை செய்யல. அதனால என்ன ஆச்சு? அவங்களுக்கு சாபம் வந்தது, மரணம் வந்தது, எல்லாமே சாபங்கள் வந்தது, எல்லாமே பாடுகள் வந்தது, எல்லாமே கஷ்டங்கள் வந்தது. அப்ப அவங்க அதுபடியே வாழ்ந்திருந்தா அந்த பிரச்சனை வந்திருக்காங்க. அவங்க நல்லா இருந்திருப்பாங்க, சந்தோஷமா இருந்திருப்பாங்க, தேவனோடு இருந்திருப்பாங்க, கர்த்தர் உறவாடுகிற சூழ்நிலையில அவங்க வாழ்ந்திருப்பாங்க. அது மாறினதற்கு காரணம் கீழ்ப்படியாமல் போனார். இப்பொழுது உங்களிடத்தில் ஆண்டவர் பேசுகிறது என்னவென்றால், கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாக மாறுங்கள், சத்தியத்தை கேட்கிறவர்களாக மாறுங்கள், சத்தியத்திற்கு முதலிடம் கொடுக்கிறவர்களாய் மாறுங்கள், சத்தியத்தின்படி நடக்கிறவர்களாய் மாறுங்கள். ஒரு நிமிஷம் எல்லாரும் அப்படியே எழுந்திருக்கிறோம். எல்லாரும் ஒரு நிமிஷம் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி, எல்லாரும் ஒரு நிமிஷம் தலைகளை தாழ்த்துவோம், கண்களை மூடுவோம். கேட்ட சத்தியத்தை நாம் அப்படியே கேட்ட சத்தியத்தின்படி நடக்க நம்மை ஒப்பு கொடுப்போம். இந்த வசனம் உங்களோடு கூட நிச்சயமாக பேசி இருக்கும் என்று நம்புகிறேன். நிச்சயமாக பல விஷயங்களை பேச முடியல, ஆனாலும் தேவன் பத்தியா கவனிக்க மாட்டேன்றீங்க, பத்தியா பிஸி ஆயிட்டீங்க, பத்தியா எழுந்து நின்று பிஸி ஆயிட்டீங்க, பத்தியா நியாயமா இன்னும் முடியவே இல்லையே, நியாயமே இப்படிதான் தவறு நடக்கிறது. தயவு செய்து அந்த உணர்வோடு கூட அந்த காரியங்களோடு அந்த முழு மனதோடு முழு பலத்தோடு அன்பு கூறுகிறவர்களாய் மாறுங்கள், சத்தியத்தின்படி நடக்கிறவர்களாய் மாறுங்கள். ஒப்பு கொடுங்க, உங்களுடைய பிரச்சனைகளை கர்த்தரிடத்துல சொல்லுங்க. இந்த வசனம் உங்களை நிச்சயமாய் தொட்டிருக்கும். எந்த வகையில் அது தொட்டதோ அதை ஆண்டவரிடத்துல சொல்லுங்கள், உதவி செய்ய சொல்லுங்கள். எனக்குள் இந்த பிரச்சனை இருக்கிறது என்று சொல்லுங்கள், எனக்குள் இந்த பாடுகள் இருக்கிறது என்று சொல்லுங்கள். அதற்கு உதவி செய்வதற்கு அவர் தயாராக இருக்கிறார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், கர்த்தர் நம்மளோடு கூட பரிசுத்த ஆவியாக பேசியிருக்கிறார். நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி நம்ம அனைவரும்